ஷாப்புல மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா? குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க. அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை. போங்க. இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடா கைய கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேனத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா? ஷட் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம். பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா. என்னது ஜூனியர் ஆத்தாவா? ஏன் ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு. அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா? எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது வின்டர் சீசன், ரொம்ப குளிரும். சம்மர்ல வேணா ட்ரை பண்ணு. இந்த ஊர்ல ஒரு விசேஷம். என்ன? சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டவரல் வரைக்கும் இந்த மிளகாயை நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி? சக்தியை சக்தி மசாலா ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது. மில்லியனத்துல இருந்து மிளகா பொடி கிடையாது. ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும். ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா? நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு? அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன். அட பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல்ல ஒரு பிட்டும் 8வது ரீல்ல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா? இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர் ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆத்தா, இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தேன்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க. குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா. இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு. இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும். அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தும்சமாயிடும். அப்படின்னா நீ தொழில மாத்திக்க. ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது. நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க. நீ நல்லா ஓடுவியா? ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன். அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி. எதுக்கு? எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத. போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னேன், எனக்கே துண்டா?